ஹாய் ஹலோ எவ்ரிவான். வெல்கம் டு மை சேனல். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமா நேம் வந்து கஃபே மியாடங். இது ரொம்பவே ஒரு அண்டர் ரேட்டட் ட்ராமா அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டோரி லைன் மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. பட் ஒரு ரெண்டு பெரிய சீரீஸ்க்கு நடுவில் இது வந்ததுனால யாருமே மோஸ்ட்லி இதை கண்டுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் நான் யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ நிறைய போஸ்ட் வந்து இந்த சீரீஸ்க்கு இருக்காது. பட் இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருந்து மண்டே அண்ட் டியூஸ்டே வந்து போயிட்டு இருந்து. பட் ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ட்ராமா அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் இது வந்து ஒரு சீரியல் கில்லர் ஸ்டோரி. ஆனால் வந்து அவங்க கொண்டு போன வே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு காமெடியான ஒரு வேல கொண்டு போயிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகணும்னா கண்டிப்பாக இந்த ட்ராமா பார்க்கலாம். பிகாஸ் ஒரு சீரியஸான ஸ்டோரியாக அவங்க ரொம்பவே ஒரு ஃபுல்லாகவே வந்து ஒரு காமெடியாகவே அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ரொம்பவே ஒரு நல்ல ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். எமோஷனல் சீன்ஸும் இருக்குது. பட் 80% ஆஃப் ஷோ வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா காமெடியாக தான் போகும். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம். என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு. கதை வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ வந்து ஒரு ப்ராசிக்யூட்டர் இருக்காரு. ஸோ அந்த ப்ராசிக்யூட்டருக்கு வந்து ஒரு கேஸ் வருது. ஒரு ஒரு கொலை கேஸ் வருது. ஸோ இவர் வந்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கண்டுபிடிக்கிறாரு. ஒருத்தன் வந்து ஆல்ரெடி வந்து சரண்டர் ஆயிருப்பான். லைக் வந்து நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ப்ராசிக்யூட்டர் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது கண்டுபிடிச்சிருவாரு. லைக் அவன் வந்து கொலை பண்ணலை, வேற யாரோ கொலை பண்ணதுக்கு அவன் வந்து பழிய ஏற்றுட்டு வந்து இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது கண்டுபிடிச்சோன்னே இவருக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, ப்ரொஃபைலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரொஃபைலர் வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தோட டீட்டெயில்ஸை பார்த்து மேபி இது நடந்திருக்கலாம். ஸோ எல்லாரோட டீட்டெயில்ஸையும் ரொம்பவே ஒரு உன்னிப்பாக கவனித்து அவங்க வந்து உண்மையை கண்டுபிடிப்பாங்க. இவங்க தான் வந்து ப்ரொஃபைலர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரொஃபைலர் தான் நம்மளோட மெயின் ஹீரோ. ஸோ இந்த ப்ரொஃபைலரும் இந்த ப்ராசிக்யூட்டர் தான் ஃப்ரெண்டு. ஸோ இந்த கொலையை வந்து அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கும் போது இந்த ப்ரொஃபைலர் தான் சொல்லுவாங்க, எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது, நீ இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை இது பண்ணி ப்ராசிக்யூட்டரை இன்வெஸ்டிகேட் பண்ணி இவங்க வந்து கொலை பண்ணலை, வேற யாரோ கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்லேயும் ஜெயிச்சிருவாங்க. ஸோ அந்த கொலை பழி ஏற்ற ஒருத்தவங்க இருக்காங்களே அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப ஷாக் ஆகும். எப்படிடா ஒருத்தன் அவனே வந்து கொலை பண்ணியிருக்கேன்னு சொன்னான், பட் இவங்க 2 பேருமே வெளியே விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து இந்த ப்ராசிக்யூட்டருக்கு வந்து ஒரு சம்வாட் ஒரு குழு கிடச்சிருக்கும், யார் கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை சொல்கிறதுக்காக அந்த ப்ரொஃபைலர்கிட்ட வந்து கால் பண்ணி சொல்லுவாங்க, லைக் இதே மாதிரி எனக்கு ஒரு க்ளூ கிடச்சிருக்கு, நீ வந்து நைட்டு வீட்டுக்கு வா, நம்ம வந்து பேசிக்கலாம்னு சொல்லிட்டு. பிகாஸ் ப்ராசிக்யூட்டர் அண்ட் ப்ரொஃபைலர் 2 பேருமே ரொம்பவே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவனும் நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி வீட்டுக்கு போகலாம், அவங்க வீட்டுக்கு போயிட்டு பேசலாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகும்போது பார்த்தா உள்ளேருந்து புகை வந்துட்டு இருக்கும். அப்போ தான் எனக்கு தெரியும் ஏதோ தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இவன் ரூமை திறந்து உள்ளே போகும்போது அவனை வந்து கொன்று இருப்பாங்க. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது இந்த அவசரத்தில். ஸோ யாரோ அங்கே ஓடுற மாதிரி இருக்கும். இவன் வந்து அவனை மட்டும் போய் பிடிப்பான். அவனோட ஃபேஸ் எதுவுமே பார்த்துருக்க மாட்டான். பட் கையில் வந்து ஒரு மார்க் இருக்கும். அது மட்டும் தான் பார்த்துருப்பானே தவிர அவனுக்கு வந்து வேற எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த ப்ராசிக்யூட்டரும் இறந்து போயிடுவான். இறந்து போன பிறகு இந்த ப்ரொஃபைலர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வரும். இவன் வந்து எவிடன்ஸ் எல்லாம் மாற்றி வச்சு தான் அந்த கொலை பண்ணவனை வந்து வெளியே விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கும் வந்து தண்டனை கொடுத்துருவாங்க. ஒரு 3 இயர்ஸ் வந்து ஜெயிலில் இருக்கணும்னு சொல்லிட்டு. இன்னும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டு 3 இயர்ஸ் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா இவன் ஜெயிலேருந்து வெளியே வரான். இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. பிகாஸ் எந்த ஒர்க்குமே இருக்காது. அவனோட தங்கச்சி வந்து ஒரு பெரிய இதில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பா, கவர்மெண்ட் செக்டாரில் தான். அவளுக்கு வந்து ஹேக்கிங் பற்றி எல்லாமே தெரியும். ஸோ அதே மாதிரி ஒரு ஜீனியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவள் சொல்லுவாள், நான் இருக்கேன், நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவனுக்கு வந்து ஒரு வெறி இருக்கும், நம்ம ஃப்ரெண்டை வந்து யாரு கொலை பண்ணா நம்ம கண்டுபிடிக்கணும், எதுக்காக கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து என்ன ஜாப் வந்து நல்லா இருக்கும். அப்போ இவனுக்கு ஆல்ரெடி ஒரு டவுட் இருக்கும், மேபி ஒரு பெரிய ஆள் வந்து இந்த இந்த விஷயத்துல வந்து சம்மந்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு ஷேமன் மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணுவான். ஷேமன் அப்படிங்கிறவங்க வந்து ஃபியூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றவங்க. ஸோ நம்ம ஊர்ல ஜோசியக்காரங்க, சாமி ஆடுறவங்க, ஸோ அதே மாதிரி இருப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒரு ஒரு ஜாப் தான் அது. ஸோ புத்திஸ்ட், பேசிக்கலி அவங்க ஒரு புத்திஸ்டாக இருப்பாங்க. ஸோ இதே மாதிரி இவன் வந்து ஒரு பெரிய ஒரு வீடுலாம் எடுத்து அந்த வீட்டில் வந்து இவன் வந்து ரொம்ப ஹை லெவலில் உள்ளவங்களுக்கு பார்ப்பான், லைக் ரொம்ப விஐபி. ஸோ இவனுக்கு வந்து அந்த விஐபிட்டேருந்து காசு வந்துட்டே இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து இவன் வந்து இந்த கொலை பண்ணவன் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு செலவு பண்ணிட்டே இருப்பான். வெளியேருந்து பார்க்கவே வந்து ஒரு ஷேமன் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும். என் ப்ரொஃபைலர் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியை அவன் வந்து மறைச்சிட்டு தான் எல்லாமே பண்ணிட்டு இருப்பான். டெக்னிக்கலாக வந்து இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து அவன் பார்க்குறான்,
ஒரு ஜாதகமோ சும்மா பார்க்குறான்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அவள் சிஸ்டர் அண்ட் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாரும் ஆல்ரெடி எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் இவன் அனலைஸ் பண்ணி இவங்களோட ஃபியூச்சர் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லுவான். ஸோ எல்லாருமே இவனை நம்பிடுவாங்க, இவன் சொல்றதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிடுவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு ஸ்டோரி தான் போயிட்டு இருக்கும். ஸோ இன்னொரு பக்கம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு டீம் இருக்கும். ஸோ அந்த டீமுக்கு ஒரு லீடரா ஒருத்தி வருவா. ஸோ அவ யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராசிக்யூட்டர் இறந்து போனார்ல, அவங்களோட தங்கச்சி. பட் அவளுக்கு வந்து இதுவா ப்ராசிக்யூட்டர் இறந்து போயிட்டா, அதுலயே அவளுக்கு வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமா இருக்கும். பிகாஸ் அவங்க அண்ணன் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கும்போது ரொம்பவே ஒரு கஷ்டமா இருக்கிறதுனால வந்து அவளும் ஐடென்டிட்டி எல்லாத்தையும் மாத்திடுவா. அவளோட பேர் வந்து ஜேஇ. பட் வந்து அவ வேற ஒரு நேம்ல தான் போலீஸ் ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணி இப்போ டீம் லீடு அந்த லெவல்ல வந்து இருப்பா. ஸோ அவளோட நேமே பார்த்தீங்க அப்படின்னா கோஸ்ட்னு தான் சொல்லுவாங்க. பிகாஸ் அவள் வந்து எல்லா இடத்துலையுமே பர்ஃபெக்டாக இருப்பா, எங்கே இருப்பா, என்ன பண்ணுவா அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஸோ எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருக்கனால கோஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ஸோ அவளுக்கு கீழே ஒரு டீம் இருக்கு. அண்ட் அவளோட தாட் படி அவங்க அண்ணன் சாவுக்கு காரணம் வந்து அந்த ப்ரொஃபைலர் நம்ஹன்ஜுன் தான் காரணம்னு அவன் நினைச்சிட்டு இருப்பா. பிகாஸ் இந்த நம்ஹன்ஜுன் வந்து அதுக்கப்புறம் ஜெயிலில் இருப்பான். ஜெயிலில் இருக்கும்போது இவன் நிறைய டைம் அவனை பார்க்க வந்து ட்ரை பண்ணுவா. பட் வந்து அவன் வந்து அலோவ் பண்ண மாட்டான். ஸோ இவளுக்கு வந்து ரொம்பவே ஒரு கோவம் இருக்கும். எதுக்காக வந்து பார்க்க அலோவ் பண்ணல, எதுக்காக இவங்க வந்து எவிடன்ஸ் எல்லாம் மாற்றி வச்சாங்க, எதுக்காக அந்த கொலை பண்ணவனை வெளியே விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த விஷயமே அவளுக்கு தெரியாது. ஸோ அவன் வந்து எல்லா சந்தேகத்தையும் வந்து நம்ஹன்ஜுன் மேலே தான் வைப்பா, லைக் மேல் லீடு மேலே தான் வைப்பா. ஸோ இவன் அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த சீரியல் கில்லர் பற்றி பார்க்கணும்னா நேம் எதுவுமே தெரியாது, யாரு கொலை பண்ணா எதுவுமே தெரியாது. பட் வந்து இவனுக்கு அந்த மார்க் மட்டும் தெரியும். அண்ட் வந்து அவங்க சும்மா ஒரு நேம் வச்சிருப்பாங்க, கோபுரி அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நேம் எதுவுமே தெரியாது இல்லையா, அவனை ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஒரு கோபுரின்னு சொல்லிட்டு இவங்க சும்மா ஒரு அந்த ஷேமன் வந்து ஒரு நேம் வச்சிருப்பான். ஸோ இந்த 3 தான் வந்து என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் லெவல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஸ்டோரி. அவங்க எப்படி ஃபைனலாக அந்த கில்லர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு. ஏன் நான் இதை சீரியல் கில்லர்னு சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கப்புறமே நிறைய கொலைகள் நடக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் துணி வந்து அவங்கள சுற்றி இருக்கும். அதாவது இந்த ஷேமெல்லாம் ரிச்சுவல்ஸ் பண்ணும்போது அந்த ஒயிட் கலர் துணியில் வந்து பிளட் வச்சு சம்மாட் எழுதியிருப்பாங்க. அந்த கிளாத் தான் அவங்கள சுற்றி இருக்கும். நிறைய கொலையில் வந்து அந்த கிளாத் இருக்கும். ஸோ அதை வச்சு இவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க இது ஒரு சீரியல் கில்லர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த போலீஸ் இருக்காங்க இல்லையா, ஃபீமேல் இவங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருப்பான். அவங்களும் இவளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ற மாதிரி எல்லாமே பண்ணுவான். ஸோ இவங்க எல்லாருமே அவனை ரொம்பவே நம்பிடுவாங்க. கொலை பண்றது, அந்த கண்டுபிடிக்கிற ப்ராசஸ் எல்லாத்தையுமே அவன்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்க வந்து ரொம்ப சின்ன சின்ன க்ளூவாக தான் கண்டுபிடிப்பாங்க. ஒவ்வொரு கேஸ் சால்வ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன சின்ன க்ளூஸ் இருக்கும். அதை வச்சு கோப்புரி யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ இவங்க வந்து அந்த ப்ராசிக்யூட்டர் வந்து ரொம்ப நல்லவன் மாதிரி இருப்பான். ஸோ அவனோட டீட்டெயில்ஸ் அவன்கிட்டேருந்து ஹெல்ப்ஸ் எல்லாமே வாங்கிப்பாங்க. பட் ஃபைனலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ராசிக்யூட்டர் தான் சீரியல் கில்லராகவே இருப்பான். அது ஒரு ஒரு பெரிய ட்விஸ்டாக இருக்கும். பிகாஸ் நானுமே வந்து நினச்சி பார்க்கல ப்ராசிக்யூட்டர் தான் வந்து சீரியல் கில்லராக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு தோணவே செய்யாது இவனா சீரியல் கில்லர் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. பட் அவனோட சீரியல் கில்லருக்கு வந்து ஒரு ரீசன் சொல்லியிருப்பாங்க. சின்ன வயசுல அவனுக்கு வந்து அந்த சைக்கோ மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வெளியே வந்திருக்கும். சின்ன வயசுல அவன் வந்து ஒரு பையனை வந்து கொண்டு இருப்பான். பட் அவங்க அப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவனை வந்து பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. சைக்காட்ரிஸ்ட்டை கூட்டிட்டு போய் அந்த கொலையே வந்து அவங்க அண்ணன் தான் பண்ணுனாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பையனை நம்ப வச்சிருவாங்க. அண்ட் வந்து இதெல்லாம் தப்பு, இப்படி பண்ணவனா இவங்க வந்து கண்டிப்பா நம்ம வந்து அவங்களை கொலை பண்ணி தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டையும் அந்த சைக்காட்ரிக் வந்து இது பண்ணிடுவாங்க. அண்ட் அந்த சைக்காட்ரிக் வந்து ஒரு டிக் டிக்னு சவுண்ட் போடுற மாதிரி ஒரு ஒரு டிவைஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டிக் டிக் சவுண்டு கேட்கும் போது இவன் வந்து அந்த தாட்ல இருந்து வெளியே வந்துருவான். லைக் ஏதோ ஒன்றை வந்து பார்த்து அப்படி கொலை பண்ணணும், லைக் ஒரு டாகா இருக்கட்டும் இல்லை ஒரு சின்ன குழந்தையா இருக்கட்டும், எதை பார்த்தாலுமே நம்ம அந்த அர்ஜ் வரும்போது அந்த சைக்காட்ரிக் வந்து அந்த டிவைஸை ஆன் பண்ணணும்னு அவனுக்கு அந்த சவுண்டு கேட்டோன்னே அந்த 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 இடத்துல இருந்து அப்படியே நகண்டுருவான். ஸோ அதே மாதிரி தான் அந்த பையனை வந்து வளர்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சைக்காட்ரிக்டே அவன் வந்து நம்ப வச்சிருவான். லைக் அவனுக்கு வந்து அதே மாதிரி எந்த இதுவுமே இல்லை, ப்ராப்ளம்ஸ் இல்லை, ஒரு ஒரு ஃபுல்லாகவே ஒரு பிரெயின் வாஷ் ஆன மனுஷன் மாதிரி தான் அவன் வந்து வாழ்ந்துட்டு இருப்பான். அந்த ப்ராசிக்யூட்டராகவும் ஆயிடுவான். ஸோ யாருமே அவன் மேலே டவுட்டே பட மாட்டாங்க. ஈவன் ஹீரோவாக இருக்கட்டும், ஃபீமேல் லீடாக இருக்கட்டும், யாருமே டவுட் இருக்காது. பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவன் தான் வந்து சீரியல் கில்லராக இருப்பான். ஸோ லாஸ்ட்டில் அவனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஓவராலாக ஒரு ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம்.
பட் அவங்க எடுத்திருக்க விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்றது? ரொம்பவே ஒரு காமெடியான வேல வந்து அவங்க எல்லாத்தையுமே போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. அவங்க சின்ன சின்ன க்ளூவ கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், மெயின் லீடர வந்து ஃபீமேல் லீடுக்கு இடையில வர சண்டையா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஜாலியா போயிருக்கும். பட் அவங்க வந்து ஷேமன் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு கேங் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு கேஸ வந்து அவங்க வந்து எப்படி சால்வ் பண்றாங்க, எந்த மாரி டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்றாங்க. ஸோ அது எல்லாமே பார்க்க பார்க்க நல்லா இருந்த மாதிரி இருக்கும். ஸோ ரெஃப்ரெஷிங்கான ட்ராமா அப்படின்னே சொல்லலாம். எமோஷனல் வைஸும் வச்சிருக்காங்க. பட் ரொம்பலாம் இல்ல. நம்ம பார்க்கலாம். பார்த்தா நம்ம ஜாலியா ஒரு என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி தான் ட்ராமா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் டைம் இருந்தா கண்டிப்பா அந்த ட்ராமா பாருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ.